ஹாய் கைஸ், இந்த மாம்பழ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மாம்பழம் பாயசம் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முதல்ல ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து பால் நல்லா காஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். நான் இப்போ இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் 1 ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல சேமியா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி இது நல்லா கூல் டவுன் ஆகுறதுக்காக விட்டுக்கோங்க. நான் இப்போ 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதோட பல்ப்பை மட்டும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம்ல சேமியா, அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சில் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண மேங்கோ பீஸும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.